ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம். நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரெசிபி வந்து நம்ம பேபிகார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாதம் வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு சைட் டிஷ் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது என் பையன் வந்து பேபிகார்ன் வாங்கி வந்துட்டான். இதை நான் செஞ்சதே கிடையாது. ஸோ இதை வந்து நான் யூடியூப் மூலிமா தான் பார்த்து சைட் டிஷ்ஷாக ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பேபிகார்னை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக போட்டோம்னா 4 பீஸ் நமக்கு கிடைக்கும். இது வந்து 60 ருபீஸுங்க. 200 கிராமு 60 ருபீஸு. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. ஃப்ரை பண்ணி கொடுத்தா சூப்பராகவே சாப்பிடுவாங்க. இதை முதல்ல இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேபிகார்னை இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஆளாக போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி வச்சு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். நம்ம காலிஃப்ளவர் வேக வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு அது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அந்த பேபிகார்னை போட்டு 1 நிமிஷத்தில் எடுத்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பேபிகார்னை ஒரு நிமிஷம், அதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப சாஃப்ட். அது 1 நிமிஷத்தில் நம்ம ஒரு கிளறி எடுத்து வச்சிடலாம். தண்ணியை வடிகட்டி இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். நம்ம 65 மாதிரி தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன். நீங்கள் சிக்கன் 65 மசாலா இருந்தால் கூட போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஏற்கனவே வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் கம்மியாகவே போட்டுக்கிறேன் உப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். அதே 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு கடல மாவு வேண்டான்னா நீங்கள் மைதா மாவு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க, நல்லாயிருக்கும் போட்டால். ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உப்பு இருக்கான்னு சொல்லிவிட்டு இதில் டேஸ்ட் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கார்னை இதில் அப்படியே போட்டு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதில் நல்லா ஊறும், ஏன்னா நம்ம கார்ன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். அதனால் நம்ம ஃப்ரீசரில் கொஞ்சம் வச்சோம்னா அது நல்லா இழுத்துரும் தண்ணியை. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம், ஷாலோ ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை தவாவில் போட்டு சும்மா ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் எடுத்து இப்போ வெளியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம கடாயை வச்சு டீப் ஃப்ரையே பண்ணிடலாம். உங்களுக்கு வேண்டான்னா தோசைக்கல்லில் வச்சு நம்ம மீனெல்லாம் வரப்போல அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்கிட்ட ஃப்ரையர் இருக்குது, ஆயில் ஃப்ரையர் இருக்கிறதுனால நான் இப்போ அதில் போட்டு பண்ண போகிறேன். ஃப்ரையரில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த எண்ணெயை கொஞ்சம் ஃபில்டர் ஆகிற வரையும் நம்ம வச்சுக்கணும். சூப்பரான பேபிகார்ன் ஃப்ரை ரெடி. இது சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. என் பையன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டான், செம்மையாக வந்திருக்கு.
சின்ன குழந்தைங்களுக்குலாம் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.